உலக பொருளாதாரத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த இடத்தை பத்தி பல ஆச்சரியமான உண்மைகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஒரு சின்ன இடத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தோட பாஸ். பொதுவா வல்லரசு நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, சீனா, அப்புறமா ரஷ்யா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அந்த வரிசையில 4வதா ஈரான் வந்து உட்கார போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கு காரணமே நான் முதல்ல சொன்ன இந்த கடல் வழி பாதை தான். உலகத்தோட 80% வர்த்தகம் கடலில் தான் நடக்குது. குறிப்பா ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கிற இந்த செங்கடல் வழியா தினமும் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் போயிட்டு இருக்கு. உலக நாடுகளுக்கான பெட்ரோல், டீசல் எல்லாமே இந்த வழியா தான் போகணும். இந்த நியூஸை பாருங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த ஒரு வழியில கப்பல் போக்குவரத்து சில நாட்கள் முடங்கினா கூட போதும், உலகத்துல பாதி நாடுகளுக்கு பெட்ரோல் கிடைக்காது. நம்ம ஊர்லயும் விலைவாசி கிடுகிடுன்னு உயர்ந்துடும். இதனால தான் இந்த இடத்துல யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குதோ அவங்க கிட்ட மற்ற நாடுகள் கொஞ்சம் அடங்கித்தான் போகணும். இப்போ புரியுதா ஏன் அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி தங்களுடைய கடற்படையை இந்த இடத்துல நிறுத்தி வைக்க அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கன்னு? இந்த பவர் பாலிடிக்ஸ்ல அடுத்தது என்ன நடக்க போகுது? இதனால இந்தியாவுக்கு வரப்போகும் லாப நஷ்டம் என்ன? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.